சில நேரம் ரொம்ப நல்லவனா இருக்கிறதே பெரிய தப்பா மாறிடும். ரீசெண்டா ஒரு ஷார்ட் ஸ்டோரி படிச்சேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைட் ஹவுஸ் கீப்பர் இருந்தாரு. அவர் வேலை என்னன்னா, லைட் ஹவுஸ் லைட்ட எரிய வச்சுட்டு, நைட் டைம்ல கடல்ல இருந்து கரைக்கு வர கப்பல்லாம் சேஃபா கரைய ரீச் ஆகுதான்றத கன்ஃபார்ம் பண்றது. நூத்துக்கணக்கான கப்பல் அவர நம்பி தான் இருந்துச்சு. ஒரு நாள் அன்னைக்கு நைட் லைட்ட எரிய வைக்கிற அளவுக்கு மட்டும் தான் ஆயில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டி வந்து, "தம்பி நைட்லாம் ரொம்ப குளிரா இருக்குப்பா. கொஞ்சம் ஆயில் குடு நெருப்பு மட்டும் வச்சுக்கிறதுக்கு" அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் சரி பாவம்னு ஆயில் கொஞ்சம் குடுத்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபிஷர்மேன் வந்து, "வீட்லலாம் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க குளிர்ல. நெருப்பு வைக்க கொஞ்சம் ஆயில் குடுங்க" அப்படின்னு கேட்கறாரு. அவருக்கும் சரின்னு ஆயில குடுத்துடுறாரு. அப்படியே ஒருத்தரா வந்து கொஞ்சம் ஆயில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஆயில குடுத்துடுறாரு. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. எல்லாருக்கும் ஆயில கொஞ்சம் கொஞ்சமா குடுத்ததுல, அன்னைக்கு நைட் லைட் எரியறதுக்கு தேவையான அளவு ஆயில் இல்லாம போகுது. அதனால கடல்ல இருந்து கரைக்கு வந்துட்டு இருந்த கப்பல் இருட்டுல கரைக்கு வர முடியாம அங்க இருந்த பாறைகள்ல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல பல உயிர்களுமே போயிடுச்சு. So the moral of the story is சில நேரம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணி முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிய மறந்துட்டோம். எல்லாத்துக்கும் எஸ் சொல்றவன் நல்லவனா இருக்கலாம். ஆனா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. சோ நோ சொல்லி பழகு.